வணக்கம். செய்திகள் வாசிப்பது தமிழ் கிறுக்கன். இந்த வருடமாவது மழை பெய்யுமா? சென்னை மக்கள் வெயில் அடிக்கிறதுல நடந்த வரையில தாறு உருகி போயிருக்கு. அந்த அளவுக்கு அதெல்லாம் அள்ளிட்டு போக வேண்டியதானே ப்ரோ? அப்படியே நான் அள்ளிட்டு போய் என்ன ஒண்ணு அந்த சைடில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட்ல ஒரு இடத்துல பேட்ச் ஒர்க் இருக்குல்ல, ரோடே சரியில்லையே, அங்கே கொட்டினா குழந்தைகள்லாம் மகிழ்வார்கள்ல இருக்கும். ஒன்றும் இல்லை, நாடு CE6 இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆமாம், அது வந்து சைனாவில் OnePlus Turbo 6V அதுவாக ரிலீஸ் ஆகிருக்கு. அது அப்படியே பிட்டு காப்பி அடிச்சு நம்மளுக்கு இங்கே நாடு CE6 இல்லை இது எல்லா வருஷமும் பண்ணுறது தானே. ஆமாம், அங்கே ஒரு மாடல் வரும், அது அப்படியே வந்து இங்கே பேட்ச் ஒர்க் பார்த்து இங்கே லேண்ட் பண்ணி விட்ருவாங்க. இதே தான் ரெட்மியில் வரும், அப்புறம் இங்கே பார்த்தா போக்கோல வந்துருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு பார்த்து பழக்கப்பட்ட விஷயம்தான். ஆமாம், ஆனால் OnePlus வந்து இந்த மார்க்கெட்டில் நம்பர் சீரீஸ்க்கு பதில் இனிமேல் நார்டு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கே. அப்படியெல்லாம் அதை பற்றி உங்களுக்கு என்ன தாட் இருக்கு? எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. இது என்னமோ அவங்க நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அது அவங்க போட்டு இந்த மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இல்லை இதெல்லாம் நார்டு தானே, இது ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஆணியாகவும், அந்த ஆணியை கொண்டாந்து இங்கே வைக்கும் போது அவங்க டயரே பஞ்சர் ஆகிடுறதாகவும் அவங்க வந்து யோசிக்கிறதா கேள்விப்பட்டேன். சரி, அதான் எனக்கு தெரில. எனக்கு வந்து OnePlus மேலே அப்படி ஒன்றும் அவனுக்கு பண்ண மாட்டானுங்கன்ற மாதிரியான எண்ணம்லாம் இல்லை. அதாவது எப்படி சொல்லுவாருன்னா, OnePlus பர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு கம்பெனிலாம் சொல்ல மாட்டேன். சொல்லப்போனால் அவங்களோட ஆக்சிஜன் வைஸ்லாம் வே பெட்டர் தான். மார்க்கெட்டில் இருக்கிற 1008 பிரச்சனைக்கு நடுவில் அது வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை கேமரா ஃபோன்னு சொல்லி கேமிங் ஃபோன் கொடுத்தது தான். பட் இப்போ வந்து அதையும் கொஞ்சம் கேமரா போனை வந்து ஓப்போக்கு விட்டு கொடுத்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஃபைண்ட் சீரியஸ் நீங்கள் யாருக்குனாலும் எதனாலும் கொடுங்க. காசு கொடுக்குற எங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும்ல, பார்த்து கொடுங்க. ஆல்ரெடி ஒருத்தர் உங்களை நம்பி 24 GB RAM 1 TB ஸ்டோரேஜோட ஒரு ஃபோன் வாங்கிட்டு he is using that as a primary phone and அது பெருமை காம்பையோட. அவருக்கு என்னங்க தகவராசா, அது வந்தா அதை வாங்குறாரு, இது வந்தா இதை வாங்குறாரு. வந்தா தானே வாங்க முடியும். நீங்க இந்த பக்கம் நார்டு CE6 வருதுங்கிறீங்க. ஆல்ரெடி நார்டு 6 வந்துருச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது 35,999 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிவைஸ் வித் 9000 mAh சிலிக்கா கார்பைட் பேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோன் அது. 8S Gen 4 வேற. ஆனால் ஸ்டாக்கு தான் இருக்க மாட்டேங்குது. 12 GB ரேமும் ஸ்டாக் இல்லை, இப்போ 8 GB ரேமும் ஸ்டாக் இல்லை. சரியா? இதில் கொடுமை என்னன்னா, 8 GB ரேம் பொதுவாகவே நம்ம வந்து OnePlus தரப்பில் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது நண்பர்களுக்கு. கண்டிப்பாக நம்ம நிறைய தடவை அதுக்கான கண்டென்ட் அது கான்டெக்ஸ்ட்டையும் சொல்லிட்டோம். 8 GB ரேமில் ரேம் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. மோட்டோரோலாவில் பாருங்கள், ஒரு படி மேலே போயிட்டாங்க. சிக்னேச்சர்லேயே ரேம் மேனேஜ்மெண்ட் சரி கிடையாது. எவ்வளோ 12 GB ரேம் மாடல் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுலேயே கிடையாது. 16 GB வாங்கினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்போ இது 8/128 8/256 கொடுத்துருக்காங்களே. அதான் அது வந்து உங்களுக்கு 8ன்னு கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? மீடியாக்காகவும் ஒரு OnePlusலேருந்து ஒரு ஃபோன் நீங்கள் வாங்குறீங்கிற சந்தோஷத்தோட நீங்கள் அதை வாங்கி என்ஜாய் பண்ணணுன்றது தானே தவிர 7S Gen 4 இஸ் ஆக்சுவலி ஓகே. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து 30,000. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியா கன்சம்ஷனுக்கு அது சூப்பர். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குமா? இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. சொல்லலையா? ஒன்றும் சொல்லலை. 7S Gen 4 80 வாட்டு அவங்களோட சார்ஜர், சூப்பர் ஊக்கா, அந்த சூப்பர் ஊக்கு சார்ஜரு இதுதான் அவங்களுக்கு லீக் ஆயிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த 6.7 இன்ச்சு இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிர்ற மாதிரி ஒரு சம்பவம் சொல்லிட்டா. சைனா மார்க்கெட்டே வேற லெவலு. ஷாமி வந்து பார்த்தீங்கன்னா 13 Ultra இருக்குல்ல, அதுக்கு வந்து 5000 mAh பேட்டரியோட தான் லான்ச் ஆச்சு. ரைட்டு. இப்போ 5500 mAhக்கு வந்து சிலிக்கா கார்பைட் பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் இல்லை, அவ்வளோ இதெல்லாம் ஓவரால் இல்லை. ஃபோன் வாங்கினவங்கலாம் யாராவது பேட்டரி மாற்றணும்னு நினச்சாங்கன்னா இப்போ 5500 mAh பேட்டரி மாற்றிக்கலாம். அதுதான் ஹைலைட். அது சைனாவுக்கு மட்டுமா, இந்தியாவுக்குமா? இந்தியாவில் ஏது 13 Ultra? ஆமாம்ல, அதனால நமக்கு கிடையாது. பட் 13 Proக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் 13 Pro யூசர்ஸ் இன் இந்தியா அவங்க வந்து 3810 3700 எவ்வளவோ அந்த மாதிரி தான் பேட்டரி. அவங்க வந்து ஜாலியாக ஒரு 5300 5500க்கு அப்கிரேட் ஆகிக்கலாம். ஒரு 3000 mAh 300 mAh 500 mAhன்னு ஏற்றி விட்டாங்கன்னா இன்னும் 1 hour எக்ஸ்ட்ரா SOT வந்தால் வேண்டாம் நான் சொல்கிறாங்க. சரி, அது மட்டுமா? இந்த மாதிரி ஏதாவது நம்ம எதிர்பார்க்கும் போது தான் எங்கள் சாம்சங் அண்ணாச்சு என்ன சொல்றாரு, அவருக்கு கொடுக்குறாரா பேட்டரி? 6 வருஷமா அவர் 5000லேயே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா. அது அல்ட்ரா சீரியஸாவது ஓகேங்க. அந்த வெண்ணிலா வேரியன்ட்ல எல்லாம் அதே பேட்டரி யார் சொன்னா? அப்படிலாம் சொல்லிடாதீங்க. 100 mAh ஏத்தனேன். அங்க பாருங்க, 4வது ரோல இருந்து ஒருத்தர் அருவாள் எடுக்கிறாரு, இன்னொருத்தர் டைனமைட் எடுக்கிறாரு, தூக்கி போட்டுருவாங்க.
ஏன்னு பார்த்தீங்கன்னா S20 அல்ட்ராலேருந்து 5000 வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கான் அந்த கபோதி. இதுவே S20ல பேட்டரி போய் பாருங்க, S26ல பேட்டரியை பாருங்க, கிராஜுவலா 3700, 800, 3900, 4000, 4300. அதுவாது ஏறிச்சுல்ல. அல்ட்ராக்கு என்ன கொடுத்தீங்க? 2020ல என்ன கொடுத்தீங்க? 5000 mAh. 2026ல இப்ப என்ன கொடுத்துருக்கீங்க? 5000 mAh. ஆனா ஒரு வகையிலங்க ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேங்க. சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா மொரட்டு பீஸாவும், பிக்சலும் சாம்சங்கும் ஆப்பிளும் முட்டா பீஸ் மாதிரியும் போட்டிருந்தாங்க. ஆனா அது தப்பு இல்லை. அது வந்து அந்த மாதிரி கருத்து சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா சைனீஸ் ஃபோன்ஸ்ல தான் ஹார்ட்வேர் எப்பயுமே நம்ம பவர்ஃபுல்லாக பார்க்குறோம். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இதை பத்தி யோசிக்கும் போது தான் உடனே நம்ம கிருஷ்ணா என்கிட்ட சொல்றான், நம்ம டாக்டரு பாத்தீங்களா ஆப்பிள்ல பேட்டரி நல்லா நீங்க காரணம் என்ன பாத்தீங்களா அப்படின்னா, என்ன தரான்னு அதுல கூகுள் மெசேஜிங் சர்வீஸ் கிடையாதுல்ல அப்படின்னா. நான் ஒன்னு அவன்கிட்ட கேட்டேன், நான் அவன்கிட்ட கேட்டேன், சரிடா இவ்வளவு பேசுறிய, பக்கத்துலயே 2 போனை போட்டிருந்தாங்களா கிண்டலா, ஒன்னு பிக்சல் இன்னொன்னு சாம்சங், 2 பேருமே 5000 mAhல தான் இருக்கானுங்க, அவனுங்களும் 7 மணி நேரம் தானடா SOT தராங்க, அப்புறம் 9000 mAh வச்சுட்டு பார்த்தா 10 மணி நேரம் SOT தரீங்களடா, அப்ப எங்கடா பிரச்சனை இருக்கு? GMS மேலதான் சந்தேகப்படணுமா, ஆப்டிமைசேஷன் மேல சந்தேகப்படணுமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுவும் சரிதான் ஓடிட்டான். Facebook இந்த மெட்டா குரூப்ஸ் அதெல்லாம் ஆப் ப்ரோ, அவனை விட்டுருங்க. என்ன ட்விஸ்ட்னா, சைனீஸ் ஃபோன்ஸ்லாம் இப்போ நம்ம 9000 mAh பார்க்குறோம், 10001 mAh ஏதோ மொய்யெல்லாம் வைக்கிறாங்க. இவ்வளோ வச்சதுக்கு அப்புறமும் அதுலேயும் 10 மணி நேரம் 11 மணி நேரம் தான் வருது அப்படின்னும் போது, அதே சமயம் 5000 mAh இருக்கிற ஃபோன்லேயும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வருதுன்னா எனக்கு புரியல. அப்போ டபுள் த பேட்டரியை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா 3-4 மணி நேரம் தான் தருவியா? அப்போ என்ன ஆப்டிமைசேஷனு? அதான் அவ்வளோ பவர் ஹங்கிரியாவா இருக்குது. எல்லாமே மிட் ரேஞ்ச் ஃபோன் வேற, ஃப்ளாக்ஷிப்பும் கிடையாது. மிட் ரேஞ்ச் ஃபோனாக இருக்கும்போது நான் என்ன பவர் ஆங்கிரி எல்லாம் பார்க்குறது, ஆங்கிரி பேர்ட்ஸே பழசாகி போச்சு. ஸோ அதனால் இது வந்து என்னன்னா கான்டெக்ஸ்ட்டுக்கு ஓகே, பட் ரியாலிட்டிக்கு சரி வரலை அப்படின்னு எனக்கு தோணுது. ஜாலிக்கு சொல்லிக்கலாம், அப்படி சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா ரியாலிட்டியில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆனால் நானே விவோட Y சீரிஸில் ஒரு பழைய ஃபோன் வச்சிருக்கேன், 4200 mAh, எனக்கு வருது 7 மணி நேரம் SOT அப்படிங்கிறாரு. சரி, இப்போ ஒருத்தர் யாராவது வாங்குறாரு 6500 mAh விவோ ஃபோன் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டிங் பவர், ஏஐ மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சக காலங்கள்லேயே இருக்கிற ஃபோன்ஸ்லேயே இவ்வளோ பிரச்சனை. எப்படின்னா 2026ல் சாம்சங்கோட S26 அல்ட்ரால என்ன இருக்குன்னா 5000 mAh, 2026ல் காம்படிஷனில் இருக்க ஃபிளாக்ஷிப் கிட்டலாம் என்ன இருக்குன்னு பார்த்தா 7500 mAhலாம் இருக்கும். ஸோ அப்போ இந்த 7500 mAhங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன இது 50% எக்ஸ்ட்ரா பேட்டரி. அப்போ இவன் 6 மணி நேரம் கொடுத்தான்னா அவங்க 9 மணி நேரம் சாலிடாக கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் சொல்றேன். பட் சில சமயங்களை சொதப்பிச்சுன்னா அதுதானே இங்க கேள்வியா வருது. அதுலயும் 8 மணி நேரம் தான் வருது அப்படின்லாம் சிலர் வந்து கமெண்ட் போடும்போது, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படிதான் இருக்கு. we don't believe it. அதனால ஆப்டிமைசேஷன் இஸ் ஆல்சோ கீ கிரைட்டீரியா டு பி கன்சிடர்ட். டாக்டர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நான் கவனமா இருக்கேன். அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டான், ஆல்ரெடி பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் கவனமாவும் இல்லை, நான் ஓடுறேன் அப்படின்னு ஓடிட்டேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது தான் S27 அண்ட் S27 Pro அப்படின்றாங்க இந்த தடவை. ப்ரோ அதை பார்த்தீங்களா? அல்ட்ரா இல்லையா? S20 அதான் S27 அல்ட்ரா அண்ட் S27 Pro. நைஸ். ஏன்னா இப்போ S26 இருக்கு, 26 Plus இப்படிதான் காத்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து அது யாருக்கு கண்டுக்கிறான், அது பாவம். அது பாவம்ல, அது நிஜமாவே யாரும் கண்டுக்க. அது ஒரு ப்ரைஸிங்கு, அந்த ப்ரைஸிங்க்கு அதை வாங்குறதுக்கு கரும்பு ஊருக்குள்ள ஆப்ட் நல்ல ஃபோன் இருக்கு, வேற ஏதாவது சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோ கேவலமான ப்ரைஸிங்ல இருந்து அப்படிங்க வாங்க முடியும்? 1,20,000 ரூபாய்க்கு கேன் யூ ப்ளீஸ் சஜஸ்ட் மீ, கேன் யூ கிவ் மீ சம் வேலிட் ரீசன்ஸ் ஒய் ஐ எம் சப்போஸ் டு கன்சிடர் 26 Plus அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா நான் என்னத்த சொல்ல? இதில் கொடுமை என்னன்னா, அதே காஸ்ட்டுக்கு அதோட கம்மி ப்ரைஸுக்கு S25 அல்ட்ரா ஒரு ப்ரைஸே வெட்டி வச்சிருக்கானுங்க. அதுவே கிடச்சிருது. 1 லட்ச ரூபாய்க்கு S25 அல்ட்ரா கிடச்சிட்டு இருந்தது. நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா 20,000 கொடுத்து S26 Plus வாங்குற வேணா. இந்த 26 அல்ட்ரா விற்கிது. 26 எவ்வளோ ஆச்சரியம், அது விற்கிதுன்றது கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்த ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ கொதிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் அதுவும் எல்லாமே வெயிலை சார்ந்து இருக்கிறனால. ஸோ சம்மர் இஸ் கம்மிங் அப்படிங்கிற டைட்டில் வந்து we are supposed to do some videos. ஸோ அந்த இடத்துல வந்து கோகோ ஃபோன்லாம் வாங்கி நாங்கள் 10,000 mAh வச்சுருக்கோம்னு சொல்லி கேம் எல்லாம் விளையாண்டு பார்த்து விளையாடுங்க. ஹீட்டு, இந்த ஹீட்டும் அந்த ஹீட்டும் சேர்ந்து ஏதாவது உருக்கிருச்சுன்னா ஒன்றும் பொறுப்பாகாது. அவருக்கு வந்து மெடிசின் ஓரளவுக்கு தெரியும், அதனால தான் அவர் வந்து எதையோ ரிலேட் பண்ணி அப்படி கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரியா? சரி, மொத்தம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால 27 Pro 27 அல்ட்ரா UFS 5.0 வருமா. ஸோ அப்போ மொத்தம் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, வேற ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தோணுது. புரியுது. இப்போ ப்ளஸ்ஸுங்கிறது வந்து இருக்குது, ஆனால் இல்லை மாதிரி தான் இருக்குது. யாரும் அதை மதிக்கிற மாதிரி தெரியல. அது யாருங்க மதிக்கிறா? யாராவது ஒரு ஃபோனோட ப்ரைஸும் குறையாம இருந்தது ப்ரோ. அப்பயே 25 Plus 73,000 தான்.
அதாவது S25 எவ்வளவு 70,000 ரூபா, 70. S25 ப்ளஸ் எவ்வளவு 74,999 ஆமாம் 75,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. 5,000 ரூபா வித்தியாசத்தில் ப்ளஸ் கிடக்குது. இதில் ப்ளஸ் வாங்கினா என்ன வேணா 128 GB கிடையாது. S25 வாங்க போனால் 128 GB உண்டு. அப்போது எனக்கு புரியவே இல்லைடா அப்படின்ற மாதிரி இருக்குது நிலமை. அதனால தான் இப்போ ப்ளஸ் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த லைனப்பே ஸ்கிராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு முன்னாடி வந்து ப்ளஸ் வேரியன்ட் வந்து ஓரளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆமாம். இப்போ Note 10 ப்ளஸ்ங்கிறது தான் இப்போ ஃப்ளாக்ஷிப்பு, S10 ப்ளஸ்ங்கிறது தான் இப்போ ஃப்ளாக்ஷிப்பு. நீங்கள் என்றைக்கு ஒரு அல்ட்ராவை உள்ளே கொண்டாந்து போட்டிங்களோ அன்றைக்கெல்லாம் உல்ட்டாவாக மாறி போச்சு. இதை தாண்டி ஏர்டெல் வேறு ஏதோ டேரிஃபில் வந்து பொறுமையாக 40 ரூபா ஏற்றிருக்கானா, என்ன ஜாலியாக நீங்கள் என்ஜாயா? நான் என்னத்த சொல்ல, 20 வருஷமா அந்த நம்பரை வச்சிருக்கேனேன்னு சொல்லிட்டு அமைதியா பொறுமையா சாத்திக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏதாவது சொல்லுங்களேன். ஒன்றும் சொல்லல. ஏர்டெல்லை பற்றி ஏதாவது சொல்லுங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் இதை பற்றி பேசும்போது ஒரு சிலர் கேட்குறாங்க இப்போ என்ன தானே பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. போஸ்ட்பெய்ட் யூசர் கதை வேற மாதிரி இருக்கு. போஸ்ட்பெய்ட் யூசருக்கு 5Gயும் வேற மாதிரி இருக்கு. சரியா? அதெல்லாமும் நம்ம யோசிக்கணும். ஒரு மனுஷன் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாப்புல, ஏர்டெல் ஃபோன் யூஸ் பண்ணுற, ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாரு, அவர் வந்து ப்ரீபெய்டு யூஸ் பண்ணுறாரு, பார்த்தா 5G வருது, திடீர்னு பார்த்தா அவரோட டெய்லி கோட்டா காலி ஆகுது. ஆமாம். ஆனால் ஒரு போஸ்ட்பெய்ட் யூஸரான நான் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பே வச்சிருந்தாலும் எனக்கு பெரிய அளவில் பிரச்சனையே வர மாட்டேங்குது. நான் 4Gலேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் எனக்கு வேற மாதிரி இருக்கு ரிசல்ட். அப்போது இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் சர்வீஸ் வந்து நீங்கள் போஸ்ட்பெய்டு கொடுக்குறீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ப்ரீபெய்டுக்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோமே டேரிஃபை. அப்போ ப்ரீபெய்டுக்கும் நம்ம டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு சில சலுகைகள் அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், இப்போ 84 நாள் இருக்குது, டெய்லி 1.5 GB டேட்டா தான் பிளான் அப்படின்னு வைங்க, சும்மா சொல்கிறேன். அந்த 1.5 GB டேட்டா அப்படிங்கிறதே வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருந்தால் பரவாயில்ல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே காலி ஆகிடுது, எப்படி காலி ஆகுதுன்னே தெரியல, 5G தான் கட்டு தானே காலி ஆகிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாமும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும்ல. அப்போ அன்லிமிட்டட் 5G நீங்கள் அப்போ சொல்லக்கூடாது. ஆமாம். எனக்கே நான் இப்போ லேப்டாப்பில் ஹாட்ஸ்பாட்டை வச்சு கனெக்ட் பண்ணேன்னா கூட அது ஒரு 2 மணி நேரம் தான். இது நான் இந்த யூடியூப் வீடியோ சம்டைம்ஸ் ப்ளே பண்ணேன், இல்லை இந்த மாதிரி ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா 2லேருந்து 3 மணி நேரத்தில் அப்படின்னா இது ஏர்டெல் மட்டும் கிடையாது, இதுலேயும் இந்த மாதிரி தான். ஜியோ. ஐயோ சரி, அதுவாது பரவாயில்ல, 5G++ அப்படின்னு காமிச்சு ஏதோ தேத்துது. இதெல்லாம் வந்து எப்போ 4Gக்கு மாறிச்சுன்னே தெரியாமல் மாறிடுவாங்க. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் இப்போ யார் ஸ்கோர் பண்ணுறான்னா ஓரளவுக்கு VI ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், பார்ப்போம், காலம் தான் பதில் சொல்லும். ஸோ இதுவும் ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது, அதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி OnePlusோட G15 பார்த்தீங்களா, Strix G15? அதே தான் நானும் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அது என்ன கன்சோல் மாதிரி, அந்த ஃபோனை வந்து அப்படி நடுவில் வச்சுட்டு கன்சோல் மாதிரி கரு அப்படின்னு விளையாடுற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, இப்போ தான் ஆக்சுவலாக நான் வந்து GeForce Now எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். GeForce Now வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம மேக்புக் ஏரில் போட்டுட்டு ரவுட்டர் பக்கத்துலேயே அந்த நல்ல கனெக்ஷன் வந்து 250 Mbps பிளானு, செம்ம ஸ்மூத் ப்ரோ. அதெல்லாம் இத்தனைக்கும் மேக் என்ன ப்ரோ 1.5 என்ன எத்தனை பேனல் அது ரெட்டினா பேனல், ரெட்டினா டிஸ்பிளே. ஆமா. ஸோ இவங்க தான் வந்து அல்டிமேட் ப்ரோக்ராம்குள்ள போனால் 5K 120 FPS சப்போர்ட்டே தராங்க. ஆமா. நான் எங்க இருந்து 5K போறது, நான் iMac வச்சிருக்கேன் 5K பேனல் வச்சு என்ஜாய் பண்றதுக்கு. அதுல தான் போட்டோம் ப்ரோ. அதுலலாம் போட்டிங்கன்னா நீங்கள் 4K 120 FPS புஷ் பண்ணலாம். பட் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா, இப்போ எனக்கு இதை பார்த்ததுமே அதான் தோணுச்சு. இதில் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் இது மட்டும் தான் கேட்குறாங்க. சரி, இப்போ ஒரு ஆப் லெவலில் போட்டு நான் சர்வரில் போய் விளாட்றேன் வேற. எமுலேஷனுக்கு ஒரு சில பசங்க கேட்குறாங்க, ஆனால் எமுலேஷன் வந்து உங்களுக்கு குவால்காமோட ஸ்னாப்ட்ராகனுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நிறைய பேர் அதனால அதை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்சைட் அப்படின்னு ஒரு கேம், பிளே டெட்ன்ற ஒரு டெவலப்பர்ஸோட இன்சைடு, இது உள்ளுக்கவே அது வந்து ஏபிகே ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணேன். அது ஆக்சுவலா பிளே ஸ்டோர்லேயே கிடையாது, ஆப்பிளுக்கு மட்டும் தான் இருக்கு, iOSல. சரி, பிளே ஸ்டோருக்கு இல்லை அண்ணா தேடினேன், இன்டர்நெட்ல கிடைச்சது. அது என்னடா பார்த்தா எமுலேஷன் லேயர் மாதிரி போட்டு உள்ள போய் ஆல் ஒரு 2 GB ஃபைல் டவுன்லோட் ஆகி ஆன் ஸ்கிரீன்ல கண்ட்ரோல்ஸ் வந்துருச்சு. ஓகே, அந்த மாதிரி ஒர்க் ஆச்சு. கொடுமை என்னன்னா, அந்த டேட்டா 8+ Gen 1 8 Gen 2 ரெண்டர் ஆகுது. இப்போ இருக்கிற நான் 8.8லையும் 8 Gen 5 இதில் போட்டு ஓட்டுறேன். 8 Gen 5 இதிலலாம் ரெண்டர் ஆக மாட்டேங்குது. புள்ளி அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு போகுது ஸ்க்ரீன் ஃபுல்லாக. ஹவுன்னு இல்லை ப்ரோ, சப்போர்ட் அப்போ பார்த்துக்கோங்க ப்ரோ. பழைய இதுக்கான டிரைவர்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் ஆகுது எமுலேஷனில். வேற ஒரு சில இதெல்லாம் போடும்போது கரெக்டாக செட் ஆகுது. இதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் ப்ராசஸரில் டக்குன்னு போட்டால் அடாப்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ அதான் இவனுங்க என்ன கேட்குறாங்க நிறைய நண்பர்கள்னா, 9500க்கு அந்த அளவுக்கு ஆப்டா இருக்குமா? 9500 பேஸ்டு ஃபோனுங்கிறது எனக்கு புரியுது. நான் இப்போ இவ்வளோ அழகான ஒரு ஃபோனை கொடுக்குறீங்க, அதில் ஜாய்ஸ்டிக் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் கேமிங்குள்ளே கொண்டு போய் அதை புஷ் பண்ண முடியும். ஆனால் 9500 கொடுத்துருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேள்வி வருது. பட் நான் அதை விளையாட போகிறது இல்லை, அது வேற விஷயம். நான் இருக்கிற ஃபோனில் விளையாடுறதுக்கே வக்கு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி மக்களுக்காக எடுத்து டேபிள் வைக்கிறோம். ஆகும்போது பார்க்க சூப்பராக இருந்தது. ரெண்டர் பார்த்தீங்களா?
சூப்பராக இருந்துச்சு இமேஜ்லாம். அது வந்து என்னன்னா ஏப்ரல் 28 வந்து A6 அல்ட்ராவோட ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட இதுவாக ரெண்டும் ஒரே நேரத்தில். அது வந்து எப்படின்னா A6 அல்ட்ராவுக்கு அது ஒரு கன்சோல் மாதிரி அப்படி வச்சு நீங்கள் வாட்டுக்கு கேம் விளையாண்டுட்டே இருக்கலாம். அடுத்து யூரோப்பியன் யூனியன் அவன் வந்து எப்பயும் பண்ணுற அதே குத்து இப்பயும் பண்ணியிருக்கான். என்னையும் உனக்கு 2027 வரைக்கும் தான் டைம். இதுக்கப்புறம் வர ஃபோன்ல எல்லாம் பேக் டோர் ரிமூவபிள் ஆகும், பேட்டரி ரீப்ளேசபிளாகவும் இல்லை, அவனை நீ செத்தடா அப்படின்னு இருக்கான். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, சரி யூசர் ரீப்ளேசபிளாக இருக்கணும். அடுத்த கண்டிஷன் என்னன்னா 2027 லான்ச் ஆகிற ஃபோன்ஸ்னே வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபோனுக்கே அவங்க வந்து ஒன்றையும் பெருசாக தரதில்லை. 7 வருஷம் அப்டேட் தர பிக்சல் வந்து இப்போ 6A அப்போ பார்ட்ஸ் எவ்வளோ நாளைக்கு தரணும்னா 6A 5 years அப்டேட் இருக்குன்னு வைங்க. இப்போ Android 17 வரப்போகுது. சரி 2027-28 வரைக்கும் 6A பார்ட்ஸ் கிடைச்சுன்னா சந்தோஷம். பட் மற்ற எல்லா ஃபோனுக்கும் இப்போ என்ன ஆகணும்னா 7 years ப்ளஸ் உங்களுக்கு பார்ட்ஸ் கிடைக்கணும். 7 வருஷம் அப்டேட் கொடுக்குற ஃபோனு ப்ளஸ் ஒரு 3 yearsன்ற கான்செப்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த EU சொல்றது 10 years நீ அப்டேட் கொடுக்காம போய் தொலை. ஆனால் 10 yearsக்கு வந்து உன் டிவைஸ்க்கு பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கணும். ஸோ அப்போ மொத்தம் பேட்டரி ஷுட் பி ரீப்ளேசபிள், யூசர் ரீப்ளேசபிள் பேட்டரிஸ் அண்ட் பார்ட்ஸ் ஷுட் பி அவைலபிள் அட்லீஸ்ட் ஃபார் 10 years. ஸோ இதை வந்து இப்போ பிராண்ட்ஸ் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ப்ரோ. நம்ம ஊருக்குள்ளார 1008 பிரச்சனை. நம்ம ஆளுங்க வந்து பாருங்களேன், டெலிகாம் கிட்ட ஏதாவது ஒன்று போய் சொல்கிறாங்க, இது மாதிரி வேணையா, இது மட்டும் தான், இந்த மாதிரி வாய்ஸ் பிளான் மட்டும் தான் அப்படின்றாங்க. அப்புறம் அது சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. அப்புறம் என்னடானா ஏதோ ஆதார் மாதிரி ஆப் வந்து ஃபோன்லேயே ப்ரீ இன்ஸ்டால்டாக வரணும்னு சொல்லி ஏதோ ஒரு பேச்சு ஆரம்பிச்சிது. அப்புறம் ஏதோ ஒரு சில கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே ஃபோனில் இன்ஸ்டால் ஆகி வரணும்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ திடீர்னு ஒரு சிலது வருது, திடீர்னு ஒரு சிலது வர மாட்டேங்குது, திடீர்னு ஒன்று நடக்குது, ஒன்று நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் EUவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஃபேவரபிளாக என்ன பண்ண முடியுமோ 3 years ஒரு சில ஊர்லலாம் வாரண்டி பை டிஃபால்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது அப்படிங்கிறது சாதாரண விஷயமாங்க. கண்டிப்பாக. இப்போ நம்ம ஊரில் 3 years அப்டேட்லாம் ஆச்சு, அப்டேட்டுங்கிறவாங்க 3 yearsக்கு வாரண்டி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு டிவைஸ் இந்தியாவில் வாங்குறேன், ஏதோ ஒரு பிராண்டு கிட்டேருந்து வாங்குறேன், இந்தியன் டெரைனில் நீங்கள் விற்கணும் அப்படின்னாலே 3 years வாரண்டி அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் என்ன கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவேன், 3 years வாரண்டி, 3 years மேஜர் அப்டேட் கொடுத்துட்டு போ, அவ்வளோதான். எனக்கு 7 வருஷம் அப்டேட்லாம் நீ கொடுத்து அறுக்கிறத நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கு. அப்போ இவங்களை வச்சு நம்மளுக்கு ஏதாவது நடந்தால் சந்தோஷம். EUவில் நடக்குது, நமக்கு என்ன நடக்குது? நம்ம மேலே தான் 4 பேர் ஏறி நடக்கிறாங்க, வேறு எதுவும் நடக்க மாட்டேங்குது. அந்த ஏஐ படத்தில் வர மாதிரி தான், நீ தான் என் மேலே ஏறி நடந்த, அப்படி தான் இருக்குது. எதுவுமே பேச முடியல. அப்படியே பேசினாலும் வேற. இப்போ இந்த ரீசெண்டாக இது ஒரு ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு, லாஸ் சூட் போடுறாங்கன்னு. போடுறதான் போடுறா, இந்த வீடியோ பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சூட்டு போடு, கோட் சூட்டு வேணா. ஆமாம், அந்த சூட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் வேறு எதையும் வேணாம், போட வேணாம், பாடி தாங்காது. சரி, ஆப்பிள் ஃபோல்டபுள்ஸ்குள்ளே வந்தால் இந்த கவுண்டர் பாயிண்ட் வந்து ஒரு ஆளவே நாங்கள் மதிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். ஐடிசி ரிப்போர்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்க்கும்போது பாதி நேரம் இவனுங்க சில விஷயங்கள்லாம் குழப்பி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, தலைவலியாக தான் இருக்கும். ஆனால் இதை எந்த அளவுக்கு என்னால் அக்செப்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஐயா இதை நம்பலாமா ஐயா, இது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியலையா ஐயா. என்ன இதெல்லாம்? இது வந்து என்ன நார்த் அமெரிக்காவில் ஃபோல்டபுள் மார்க்கெட்டோட ஷேர் ப்ரோ. இல்லை, ஆப்பிள் இன்னும் ரிலீஸே ஆகலை. அதுதான், அதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு எடுத்தாங்களாம். எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா 19/2025 வந்து பார்த்தீங்கன்னா 51, அது 100 ஃபோன் இருந்ததுனால 51 ஃபோன் வந்து சாம்சங் ஃபோனாங்க. எங்கே? யூஎஸில், நார்த் அமெரிக்காலன்னு வச்சுப்போம். நார்த் அமெரிக்கானா மெக்சிகோலேருந்து எல்லாமே இருக்குது, அதை அவன் மதிச்சான். கனடாவே மதிக்க மாட்டானுங்க. சரி, யூஎஸ்னே வச்சுப்போம். யூஎஸில் இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா 151 ஃபோன் வந்து சாம்சங்காங்க 2025. 44 ஃபோன் மோட்டரோலாவான். இதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். கூகுளோடது வந்து 5%. அப்போ என்ன ஆகுதுன்னா 100 பேர் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருந்தால் அதில் ஒரு 5 பேர்கிட்ட தான் கூகுளோட ஃபோல்டு இருக்குது. மீதி 44 பேர்கிட்ட மோட்டரோலாவோட ஃப்ளிப்பு இருக்குது, ஃபோல்டு இருக்குன்னா, எனக்கு ஃப்ளிப் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க? நம்புற மாதிரியா இருக்கலாம் எனக்கு தெரியாது, நம்புற மாதிரி தான் இருக்குன்னு கவுண்டர் பாயிண்ட் சொல்லியிருக்கான், அவ்வளோதான். சாம்சங் 51% அப்படின்னும் போது எனக்கு வந்து ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மாதிரி ஒரு நிலைமை. அது அவங்க. ஆனால் ஆப்பிள் வந்து இந்த வருஷம் Q3ல உங்களுக்கு ஒரு ஃபோல்டு கொண்டாரான் அப்படின்னா 46%. 100 பேர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல 46 பேர் ஆப்பிளோட ஃபோல்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஎஸ்ல மேபி பாசிபிளாக இருக்கலாம். ஆனால் யூஎஸ்ல வந்து டிஸ்போசபிள் இன்கம் அந்த அளவுக்கு அதிகம்னு சொல்லி எடுத்துக்கலாம். இருந்தாலும் அந்த மார்க்கெட் ஷேர் அப்படின்னு நஷ்டங்கி நலிவடைகிறத வந்து என்னால், இதை எப்படா நீங்க கண்டுபிடிச்சிங்க, என்ன கணக்கிலடா சொல்லுங்க போய் கேட்டீங்க? ஒருவேளை ஆப்பிள் அந்த கூப்பர்டினோல போய் ஆப்பிள் எம்ப்ளாயிட்ட மட்டும் கேட்டுருப்பாயிலோ? ஆப்பிள் எம்ப்ளாயி கிட்ட ஏன் கேட்கணும்? அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். அப்படியும் நீ அதை யூஸ் பண்ணி பக்கு சொல்லு. வெளில போய் ஆல்ரெடி அவன் அடிக்கிறான். ஃப்ளைட்டில் போனால் அங்கே என்னடானா, ஐயா பக் இருக்கியா, ஸ்லைடிங் டோர் கூட கரெக்டாக வேலை செய்யுது, உங்களுக்கு இதில் ஸ்லைட் ஒன்ல வேலை செய்யலன்னு திட்டுறான். இதில் வேறு நேற்று என்னடானா, எந்த சேனல்னு தெரில, MKBHD வச்சுக்கிட்டு அவர் வாலெட்லேருந்து காசை உருவிட்டு இருந்தானுங்க.
அது பாத்தீங்களா, ஆப்பிள்ல டேப் டு பே இருக்குல்ல, அதை ஈஸியா பைபாஸ் பண்ணலாம்னு சொல்லி MKBHD அக்கௌண்ட்ல இருந்து MKBHD கண்ணு முன்னாடியே அவன் போனை எடுக்காமையே $10,000 உருவி உருவி காமிச்சாங்க. அவன்லாம் எது வந்தாலும் சரி அந்த காசை மட்டும் திரும்ப அனுப்பிடுறா அப்படின்றான். சரியா? ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து உடனே அப்படியே ஆப்பிள் வந்து வேஸ்ட்டு, டேப் டு பேல இப்படி மாட்டிக்குது, அவங்க அல்காரிதம் வந்து இப்படி இருக்கு, நான் அப்படி சொல்ல வரல. சொல்றேன், நம்ம ஊர்ல வந்து இந்த ஒரு பிம்பம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ வீடியோக்கு சூப்பர்னு சொன்னா நான் பயன்படுத்துறதை வச்சு நான் சொல்றேன் வீடியோக்கு சூப்பர் தான் அப்படின்னு. சரி கேமிங்க்கு சூப்பர் அப்படின்னு சொன்னீங்கனாலும் எஸ், பயன்படுத்துறதை வச்சு எனக்கு தெரியுது கேமிங்க்கும் சூப்பர் தான். சோஷியல் ஆப்புக்கு சூப்பர் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதை நான் என்றைக்குமே டினை பண்ணதே இல்லை. சோஷியல் ஆப்புக்கு சூப்பர் தான். இதெல்லாமே நல்லாவே நல்ல இன்டெகிரேஷன். ஆனால் ஆஸ் அ ஹோல் வந்து ஆஸ் அ ஃபோன், ஐஃபோன் தான் மாஸ் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஓகே, ரொம்பவே கேஷுவல் யூஸராக இருந்தாருன்னா அவருக்கு ஓகே. இப்போ என் ஃப்ரெண்டுலாம் என்கிட்ட சொல்லுவான், சரி இந்த ஃபோனை யூஸ் பண்ணியே பாதி நேரம் ஒரு நாளைக்கு வேஸ்ட்டாக போகுதுடா, அதில் நான் ஒன்று கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குள்ளே கஸ்டமரம் போடும்போது ப்ரோ, ஒரு நாள் காலையில் ஒரு ரோம், திரும்ப வீட்டுக்கு வந்து ஒன்று ரோமை ஃப்ளாஷ் பண்ணிட்டு, அதுவும் இஎம்எம்சி ஸ்டோரேஜ் இருக்கும்போது உட்காந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் ஆகி, ஆண்ட்ராய்டு பேக்கப்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பேக்கப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள வாழ்க்கை வெறுத்துரும். இதை பொழுதன்னைக்கும் என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அவன் சொல்லுவான், வா டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காடா, ஐஃபோன் வாங்க அப்படின்னு. ஜெயில் பிரேக்குங்கிறது எல்லாரும் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஜெயில் பிரேக்குன்னா ஜாலியாக எல்லாரும் பண்ணிட்டா ஓகே அப்படின்னு போகிறாங்க. ஜெயில் பிரேக் பண்ணாமல் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் லைட்டாக பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இது சொல்லியிருப்போம். பட் மற்றபடி சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மாடர்ட் ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சில ஆப்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னே தெரியாமல் எப்படி ப்ரோ பே பண்ண முடியும், ட்ரையல் மட்டும் பே பண்ணால் கரெக்டாக இருக்குமா, ட்ரையல் பே பண்ணாலே நிறைய சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, ஃபுல் இது பே பண்ணால் தான் வருது, அப்போ நான் மாடு ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா வாங்குவேன்னு கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சைட் லோடிங் ஆப்ஷன் அப்படிங்கிறதே ஆண்ட்ராய்டில் பாசிபிளாக இருக்கும்போது இதுவே ஒரு சிலருக்கு வந்து ஆப்பிளுக்கு போக முடியாமல் பண்ணி விடுது. ஸோ அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி இருந்தாலும் உங்கள் மன தைரியத்தை பாராட்டி 146 பேர் வந்து ஆப்பிளோட ஃபோல்டு வாங்க போகிறீங்க. நான் பார்க்கணும். சரி இங்கேருந்து யூஎஸ் வரைக்கும் போயிட்டு வாங்க, ஜாலியாக இருங்க. அப்புறம் இந்த ஆப் ஐஃபோன் 18 ப்ரோவுக்கு கலர்ஸ் லீக் ஆகிருக்கும் போல. ஓகே. அது என்னமோ டார்க் செரியா, லைட் ப்ளூவா, டார்க் கிரேயா, அப்புறம் சில்வரா, சரி ஏதோ 4 கலர் லீக் ஆகிருக்கும் போல. 4 கலர் லீக் ஆனதெல்லாம் ஒரு விஷயம்னு விஷயங்க, இது விஷயம்தான். சரி ஆப்பிள்னா எல்லாமே விஷயம்தான். ஆப்பிள் ஒன்று செஞ்சா அது எல்லாமே விஷயம்தான். இவங்க வேக்ஸ் கோட்டிங் கொடுப்பாங்களா ப்ரோ? எதுக்கு வேக்ஸ் கோட்டிங் கொடுக்குறாங்க? இல்லை நம்ம ஊரில் ஆப்பிள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. நான் அந்த ஆப்பிளை சொல்லலைங்க, ஆப்பிள் ஐஃபோன். இல்லை இவனும் ஆப்பிள் தானே, அது ஒரு பாதி வரை கடிச்சிட்டு வர தரான். சரி அதான் இவனும் கோட்டிங் கீட்டிங் போட்டானா ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். என்னங்க அப்படி ஹேங் ஆகி போய் நிற்கிது பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்கிறதுங்க, லினக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னா கேட்குறீங்களா, இல்லாட்டி மேக்கு போங்கன்னா கேட்குறீங்களா? கேட்டிங்கன்னா அந்த விண்டோஸ் மேலேயே உருண்டுக்கிட்டு இருக்கீங்களே. இது பிக்சல் மோடம், மீடியாடெக் M90 மோடம். ஓகே ஆமாம், பிக்சலுக்கு வந்து பிக்சல் 11 சீரிஸ் வருதுங்க. அற்புதமான ஒரு ஃபோனாக இருக்குமா, உலகத்தையே புரட்டி போடப்போதான். அதாவது அது வந்து மார்க்கெட் ஷேரில் 200 வருமா. கரெக்ட். அதாவது என்னென்னா பிக்சல் 11 சீரியஸில் இவ்வளோ நாள் நாங்கள் எக்ஸினோஸ் மோடம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆமாம், இப்போ நாங்கள் மீடியாடெக்கு M90 மோடம் மாற்ற போகிறோம். உள்ளதே அங்கே டவரு மேலே இருந்தால் கூட, வீட்டுக்கு மாடியில் இருந்தால் கூட சம்டைம்ஸ் கிடைக்காது. இப்போ என்னமோ புதுசாக மீடியாடெக் M90 மோடம்னு சொல்லி போடுறாங்கலாம். எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. நீங்கள் சாதாரண ஃபோனை நீங்கள் எப்படி எடுக்கையில் சலார்னு வந்து 5G ++6++ன்னு ஏதாவது வந்து நிற்க போகுது. இப்போ என்ன M90 மோடம் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல. அது ஒன்றும் பண்ண முடியாது. 6G கொடுப்பீங்களா? இருந்துச்சு கொடுக்க வேண்டியது தான். சூடாகாமல் பார்த்துப்பீங்களா? இல்லை சொல்ல. சரி M90 மோடம் வருது. எனக்கு வந்து என்னென்னா பேசாமல் நான் ஆல்ரெடி சொன்னது தான், திரும்பியும் ஆப்பிள் கிட்ட வந்து ஜெமினிலாம் கொடுக்குறீங்க, உங்களுக்குள்ள டைப்லாம் இருக்கு. C1X மோடம் பேசாமல் அவங்க காலில் விழுந்து வாங்கியிருக்கலாம். இல்லையா குவால்காம் கிட்ட வந்து இந்த பாடுறா ஒரு காலத்தில் நீ நானும் வேற இல்லைடா அப்படின்னு பாட்டு பாடிட்டு டப்புன்னு மோடம் மட்டும் தாடா அப்படின்னு சொல்லி வாங்கி சொல்லிட்டு கிளம்பியிருக்கலாம். நீங்கள் ஆனால் ப்ரைஸ் கட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, எனக்கு புரியுது. உங்களுக்கு மார்க்கெட் ஷேரம் கம்மியாக இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணால் தானங்க உங்கள் ஃபோன் மேலே மதிப்பு எங்களுக்கு அதிகமாகும். நம்பிக்கை வேணாமா? டென்சார் மேலே நம்பிக்கை வரதுக்கே பல வருஷம் ஆயிடுச்சு. சரியா? இப்பயும் கூட டென்சார் வந்து மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ப்ராசர்னு சொல்லணும்னா வெறும் NPUல தான் சொல்ல முடியும். ஏன் ஃப்ளாக்ஷிப் ப்ராசரா? ஆமாம், 8 Gen 4 பக்கத்துலேயே இல்லைங்கிறாயே. என்ன நீங்கள் வந்து ரொம்ப அலட்சியமாக பேசுகிறீங்க. இல்லை NPUக்கு நான் ஒத்துக்கிறேன், அது எங்கே இருந்தாலும் அவன் கெத்தாக நிற்போம் நாங்கள் அப்படின்னு நிற்பான்.
ஏஐ ப்ராசஸிங் எல்லாம் ஆஃப்லைனா நல்லா இருக்குல்ல? ஆன்லைனா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு சாப்பிட்டு நாங்க பாட்டுக்கு போயிடுவோம். அதேதான், இதைத்தான் நானும் சொல்றேன். இடையில குறுக்கால கௌசிக்கு வந்தாண்டி ஏதாவது இந்த மாதிரி குறுக்கெல்லாம் யாரும் வரக்கூடாது ப்ரோ, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். அடிச்சா அவ்வளோதான். சரி, ஓகே. மொத்தம் இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸு. வேறு சில நியூஸுகளும் இருக்கும். எல்லா நியூஸையும் வச்சா டைம் ரொம்ப அதிகமாக போகுது. நீங்களும் பொறுமை இழந்துடுறீங்க. ஆமாம், அதனால தான் ஒரு சில நியூஸ் மட்டும் எடுத்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. நான் கார்த்திக். பை.